இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, விசாரணையில் இருக்குது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு பதவி கொடுத்தால் அது எப்படி? இன்னொன்று, ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒரு கட்சி நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பதவி கொடுப்பது என்பது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? நாளைக்கு யோகி பாபு போகிறாரு, அவரை பார்க்க கூட்டம் கூடுது, கூட்டம் கூடுற இடத்துல ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு அரசு சார்பாக அவர் செஞ்சுருவாரா? பல பேரிடர்களில் உயிரிழப்பு நடந்திருக்கு. இப்போ கூட அமோனியா வாயு கசிவில் கூட உயிரிழப்பு நடந்திருக்கு. ஒரு பேரிடராக தான் பார்க்கப்படுது. ஆமாம், அந்த மாதிரி இதில் வந்து எந்த இழப்பீடும் அரசு பதவி பணி அதை தான் இவர் வந்து ஆட்சியை தன்னுதுன்னு நினச்சிக்கிட்டார். இது வந்து தமிழக அரசு நினைக்கல, தமிழக வெற்றி கழகம்னு நினச்சிக்கிட்டு வேலை கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு போருக்கு. இது ஒரு தவறான முன்னுதாரணமாக தான். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்படி சம்பவம் நடந்த உடனே அப்போது இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து லைவ் கேமராவோட போனார், நைட்டோட நைட்டாக அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கரூருக்கு போகிறாரு, இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுடைய பகுதியில் இது போன்று ஒரு நிகழ்வு நடந்தால் உடனே போய் நிற்கிறது எல்லோருக்குமான வழக்கம். அதுதான் முறை, மனிதாபிமானம். அவர் போய் நின்னார். அவர் மட்டும் போல, இன்றைக்கி சோபா மாடல் கட்சியில் சேர்ந்திருக்க எம்ஆர் விஜயபாஸ்கரும் அங்கே இருந்தார். அது எல்லா ஊடகத்துலேயும் வந்திருக்கு. அப்போ அந்த விஜயபாஸ்கரை நீங்கள் குற்றம் சொல்லலையே. சரி, முதலமைச்சரை சொல்கிறார் எவ்வளோ வேகமாக போனார்னு. விஜய் என்ன வேகமாக வந்தாரோ, அங்கே இருக்கிற தனது கட்சிக்காரர்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களை இருந்து பார்க்காமல், அவர்களுக்கான உதவி செய்யாமல் எப்படி என்ன வேகத்தில் வந்தாரோ, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு பண்ணோன்னே முதலமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்புணர்வோடு தான் எங்கள் தலைவர் அன்றைக்கு அங்கே போனார். அங்கே மாத்திரம் இல்லை, எங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ போய் பார்ப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு ஆட்சியாளருடைய மரபு வழக்கம். சென்னையில் வந்து பாலம் கட்டினது 2 மடங்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கு திமுக. மற்றும் வந்து பல வர தோண்ட நிறைய ஊழல்கள். மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து இதே போல மேம்பாலத்திற்காக பல்வேறு வழக்குகளை தொடுத்தார்கள். அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் கூட போட முடியாமல் போச்சு. வாயில் வந்ததை யார் வேணாலும் பேசிடலாம், ஆனால் நிரூபிக்க வரணும். நீங்கள் போடுறீங்கல்ல கேஸ்லாம், இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா? இன்றைக்கி பேசிட்டு போயிட்டார், அடுத்த இடைத்தேர்தலுக்கு போகும்போது வேறு பேசுவார் பாருங்கள். ஸ்கிரிப்ட் மாறிடும். அவருடைய ஸ்கிரிப்டு அந்தந்த மேடைக்கு ஒரு சூடு கிளப்புறதுக்கு தான். கத்தி படத்துக்கு ஒரு வசனம், துப்பாக்கி படத்துக்கு ஒரு வசனம் மாதிரி தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட். உங்களுடைய துறையில் கடந்த கால ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் ஏதாவது வாங்கியிருக்கீங்க? ஏன்னா எல்லா துறைகளிலுமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதா சொல்கிறாங்க. அது புதுசாக இப்போ தான் அவர் கண்டுபிடிச்சி அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறார். எது இப்போ இந்த வழக்கறிஞர்களுக்கு அவங்க இப்போ புஷி ஆனந்த் வந்து வாங்கினார்னு அவங்க கட்சி வக்கீல் சொல்லியிருக்காங்களே, முதல்ல அங்கே பார்க்க சொல்லுங்கள் அடுத்தவங்களை பேசுகிறத விட. சார், கரூர் நிகழ்வு நடந்து ஒரு இடைவேளைக்கு பிறகுதான் விஜய் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இப்ப கூட கரூருக்கு 255 நாட்கள் கழித்து போறான்னு சொல்றீங்க. இது எல்லா இதுலுமே திமுக மட்டும்தான் அவர் குற்றம் சொல்றாரு, தம் மேல எந்த தவறுமே இல்லைங்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அவர் தான் திரைப்பட மனப்பான்மையில் தான் இருக்கிறார். நான் ஹீரோ, நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நான் செய்கிறது வந்து அப்படியே அது சிகரெட் பிடிச்சாலும் ஸ்டைலுக்கு பிடிப்பேன், வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு பாடுவேன், எதை வேணாலும் செய்வேன். ஆனால் நான் ஹீரோ. அதே போல் எல்லா தவறுகளையும் திமுக மேல் எழுதிவிட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறாங்க. அந்த கரூர்லேயே ஏற்றுக்கல. எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் வெற்றி பெற வச்சாங்க. அந்த கரூரில் இவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டிருந்தால் இவங்க கட்சி வெற்றி பெற்றிருக்கணும். கரூரில் எடுத்துக்கல. அதனால் அவர் இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு. அடுத்தது வந்து குளத்தூரை பற்றி பேசினார். இவர் போய் பிரச்சாரம் பண்ண கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியல. இவர் போய் பிரச்சாரம் பண்ண நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியல. பல மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் பண்ணியுமே ஜெயிக்க முடியல. இது ஒரு சென்னை மாநகரத்திலும் சுற்றி இருக்கின்ற மாவட்டங்களிலும் ஒரு நிகழ்வாக போயிருக்கு. அதை ஒரு பர்டிகுலராக பேசுகிறாருன்னா, ஒரு முதலமைச்சரான பிறகு உடனே இப்படி பேசக்கூடாதுன்னு உணராமல் அவர் பேசுகிற பேச்சு இதுக்கு வந்து ஆணவம், அகம்பாவம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு உணராமல் இருப்பது தான் மிகுந்த சங்கடமாக இருக்கிறது. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் கூட்டு களவாணிகள் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முதல்வர் விஜய் வச்சிருக்கிறாரு. இதற்கு விளக்கம் கொடுங்க. அவரே ஒரு துயர சக்தியாக இருக்கிறாரு. தன்னோட விக்டிமாக தான் பயன்படுத்துகிறார். தான் துயரத்தில் இருப்பதாக சொல்லி பொதுமக்கள்கிட்ட வந்து அனுதாபம் தேடுவதையே வேலையாக வச்சிருக்கிற ஒரு துயர சக்தி தான் விஜய். அதனால் அவர் மற்ற சக்திகளை பற்றி பேச வேணாம். சார், இப்போ சிங்கப்பூர்ல அமைச்சர் சிகிச்சைக்காக போயிருக்காரு, அதையுமே ஒரு விமர்சனமா வைக்கிறாரு. சார், எல்லாருக்கும் இருப்பது மனித உடல், அதில் பிரச்சனைகள் வரலாம். நாளைக்கே அவருக்கு சார்ந்தவர்களுக்கு கூட பிரச்சனை வந்து அடுத்தவங்க கிண்டல் பண்ணால் தான் அவருக்கு அந்த வழி வருத்தம் தெரியும். அவர் உடல்நலத்துக்காக தான் போயிருக்கிறாரு. நீதிமன்றத்தையும் சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவர் வந்து அதை பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறாருன்னா எந்த பிரச்சார மனநிலைமையில் இருக்கிறாருங்கிறது தான் காட்டுது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.